ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு, 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 இயேசு. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ராஜா. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், இயேசுவின் வேந்தனே உம்மை துதிக்கிறோம். கோடி கோடி நன்றி சுவாமி, கோடி கோடி நன்றி ஐயா. துதிக்கிறோம் மகிமை எல்லாம் உமக்கே அப்பா. பெரியவனே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தனே உம்மை துதிக்கிறோம், படைத்தவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நீர் தந்த இந்த ஊழியத்திற்காகவும் நன்றி இயேசுவே. இறை வார்த்தையை வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் உம் அடிமை என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக விழிப்பாயிருங்கள், இறுதி காலம் வந்தாச்சு என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 33, 36 மற்றும் 37 வசனங்களை வாசிக்க கேட்போம். கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க எப்பொழுது வருவார் என்று ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கும் இயற்கையின் சீற்றங்கள், பேரழிவுகள், கொடிய கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், விபத்துகள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றபடியே இவையெல்லாம் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் எதற்கு அறிகுறி என்றால் இறுதி காலத்திற்கான அறிகுறி. ஆகவே பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு. வரவிருக்கின்றவர் அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள், கவனமாக இருங்கள், விழிப்பாயிருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் உறங்குவதை காணக்கூடாது. விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, கண்களை திறந்து உங்களை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கூர்ந்து கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் பஞ்சங்களினாலும், யுத்தங்களினாலும், காட்டுத்தீகளினாலும், பெரு வெள்ளங்களினாலும் ஏராளமான மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, யுத்தங்களினால் மடிபவர்கள் இன்னும் ஏராளம் பேர். பல நாடுகள் உருகுலைந்து போய்விட்டன. பல உயிர்கள் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டன. இதெல்லாம் இறுதி காலத்திற்கான அறிகுறி. ஆகவே பிரியமானவர்களே, விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நிகழப்போகும் மனத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் நிகழப்போகும் யுத்தங்களும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும் மிக மிக கொடியதாக இருக்கும். ஆகவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறார். யுத்தங்களில் அநேகர் வீடுகளையும் சொந்தங்களையும் சொந்த ஊர்களையும் இழந்து நான் ஏன் தப்பி பிழைத்தேன் என்று ஏங்கும் நாட்கள் அண்மையில் உள்ளது.
கொடிய பஞ்சங்கள் நிலவும் நாட்கள் அண்மையில் உள்ளது. கொடிய பஞ்சங்களினால் வீடுகளிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் அநேக திருடர்களும் கொள்ளையர்களும் வன்முறையாளர்களும் காணப்படுவார்கள். பசியினால் துடிக்கும் பச்சிலும் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமல் துடிக்கும் கொடிய நாட்கள் அண்மையில் உள்ளது. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கொடிய துன்பங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போது நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, எங்கேயோ துன்பம், எங்கேயோ யுத்தங்கள், எங்கேயோ கொடிய கொள்ளை நோய்கள், எங்கேயோ பேரழிவுகள், இங்கெல்லாம் அமைதியாக தான் இருக்கின்றது, எனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு பேராபத்துகள் ஏற்படலாம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக்கொண்டு உறுதியாக ஜெபத்தில் நிலைத்திருந்து விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு திடீர் மரணம் ஏற்பட்டாலும் உங்களுடைய ஆன்மா நித்திய பேரின்ப வீட்டிற்கு மகிழ்ச்சியாக செல்லும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மார்க்கு 14 அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்களை வாசியுங்கள். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னவர் உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிக கொடிய காலம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மரணத்தின் விளிம்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போராடி ஜெபிக்க வேண்டிய காலத்தில் உண்டு குடித்து உறங்கி உல்லாசம் அனுபவித்தால் நாம் சோதனையில் விழுவது நிச்சயம். நாம் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் வடிப்பது நிச்சயம். நித்திய பேரின்ப வீட்டை இழப்பதும் உறுதி. ஆகவே பிரியமானவர்களே, விழித்திருந்து ஜெபியுங்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லியும் இறைவாக்கினர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு சோதனையில் விழப்போவதை அறிந்த இயேசு உறங்கிக் கொண்டிருந்த பேதுருவிடம் வந்து, 1 மணி நேரம் உன்னால் விழித்திருக்க முடியாதா என்று கேட்டார். ஒருவேளை பேதுரு விழித்திருந்திருந்தால் சோதனையில் விழாமல் தப்பித்திருக்கலாம். தான் அதிகமாக அன்பு செய்த இயேசுவை 3 முறை மறுதளிக்காமல் இருந்திருக்கலாம். தன் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் வடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யாரிடமிருந்து வந்தாலும் உதாசீனப்படுத்தாதீர்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள். அப்பொழுது சோதனையில் விழாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். அப்போது எது நல்லது எது கெட்டது என்று உங்களால் தேர்ந்து தெளிய முடியும். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு போகாமல் பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். உடல், சரீரம், பிசாசு, உலகம் இவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் முடியும். பிரியமானவர்களே, அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதித்து அதி சீக்கிரத்தில் வரவிருப்பவரை நீங்கள் காண விழித்திருந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய் என்கிறார் ஞானியார். பிரியமானவர்களே, உங்களுடைய இதய சிந்தனைகள் ஒரு நாளும் தீங்கை விளைவிக்காதிருக்கட்டும். உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாக இருக்கட்டும். நீங்கள் தூய ஆவியால் நிரம்பி தூய ஆவியாரின் அபிஷேகத்தால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய இதய சிந்தனைகள் தூய்மையாக்கப்படும். உங்களுடைய இதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளலாம்.
வாழ்வு தரும் இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நிலை வாழ்வை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள விரும்பினால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பசுத்த வாழ்வு வாழ்ந்து ஏராளமான தான தர்மங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வாழ்வு பெறுவீர்கள். விழித்திருந்து ஜெபியுங்கள், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். அப்பா, எங்களை நீர் தேர்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றி இயேசுவே. உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உலகத்தின் பின்னால் சென்று நித்திய பேரின்ப வீட்டை நாங்கள் இழந்து போகாதபடி எங்கள் கரத்தை பிடித்து நீர் எங்களை வழிநடத்தும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் விழித்திருந்து ஜெபிக்க ஒரு சாம காவலனாய் நாங்கள் இருக்க நீர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய இறை வார்த்தையை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற நீர் மீண்டும் வருவீர் என்று உம்முடைய இரண்டாம் வருகை குறித்து நாங்கள் பலருக்கும் எடுத்து சொல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய், உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன்.